ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி வந்து டே 47 வச்சுங்க. இன்றைக்கி மாரத்தான் நாள் வந்து இன்னைக்கு மணி பார்த்தீங்கன்னா 3:47. இன்றைக்கி வந்து மாரத்தான் ஓட போகிறோம். நைட்டு வந்து சரியாகவே தூங்கலை. நம்ம அண்ணே வந்து லேட்டாகி தான் ஒர்க் முடிச்சுன்னா கதை பேசி பேசி நைட்டு 2 மணி வரைக்கும் ஆகிப்போச்சு. இப்போ தண்ணி வந்து சுடு தண்ணி காய போட்டிருக்கிறேன். அதனால் குளிச்சுட்டு கிளம்ப போகிறேன் பல் விளக்கிட்டு. அரியலூரில் இருக்குது. 4:45 தான் இங்கே சரவணப்பட்டி வருமா. அதனால நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஒன்று லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லாவே ப்ரஷ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம எல்லாம் தீவிரமாக தூங்கிட்டுருக்குறாங்க. பல்ல விளக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குளிக்கிறது தான். இன்னும் தண்ணி ஹீட்டாக இருக்கும். அடுத்து வந்து தன்சிக்கு எழுப்பி விடணும். ஏன் பேசுகிறேன்னா நம்ம ஆளு டென்ஷன் ஆகிடுவாங்க. எழுப்பி விட்டா நைட்டு 2 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. உங்களுக்கு சொன்னான்ல அரட்டை அடிச்சுட்டு. அதனால் மெதுவாக பேச வேண்டிய சுச்சுவேஷன். இந்த பேக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். மஞ்சள் பேக்கு. கைஸ் டைம் வேறு ஆகிப்போச்சு கைஸ். பஸ்ஸு வேறு வந்துடும் கைஸ். அதனால நான் வேலை கிளம்பிட்டு இருக்கிறேன். கேட்டால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல. இதாக கெட்டப்பு பார்த்துக்குங்க சீக்கிரம். நமக்கு பசிக்குன்னு சொல்லி ஊற போட்ட கிஸ்மிஸ்ஸு முந்திரி பாதாம் இதனால தான் சாப்பிட்டு போகிறோம். காய்ஸ், தயவுசெய்து செல்வன் ஷோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். எனக்கு பெருமையாக இருக்குது. மாரத்தான் இன்னைக்கு ஓட போகிறேன். ஜெயிக்க போகிறேன். நீ ஜெயிக்க போகிறடா மாறா. நல்லா லூஸாக விட்டு ஷூலெஸ் வந்து கட்ட போகிறதில்ல. ஏன்னா ஓடுறப்ப தான் ஷூ கட்டணும். அதான் எங்கள் ரூல்ஸ். என் காலேஜில் வந்து நான் எனக்கு இந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டது வந்து காலேஜில் தான் மெயினாக கற்றுக்கிட்டேன். நன்றி மிஸ்டர் பத்மநாபன், ஜெரோமு, திருமாரண்ணன், வியாசர், சுபாஷு, இதெல்லாம் எங்கள் ஹேண்ட்பால் டீம் மெம்பர்ஸு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. முக்கியமாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பத்தன், ஜெரோம். அவங்க இல்லைன்னா இவ்வளோ ஃபிட்னஸை பற்றி எனக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்காது. ஒரு பையன் போலீஸாக இருக்கிறான். ஒரு பையன் வந்து வெளிநாடுக்கு வந்து செஃப்பாக போயிட்டான். அதனால் வந்து ஷூ வந்து மாட்டியாச்சு. ஓகே கைஸ், கிளம்ப போகிறோம். சரவணம்பட்டியில் பஸ்ஸை விட்டுறக்கூடாது. ஐயோ, வண்டி வேறு பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு சோதனைகள் கடக்க வேண்டியதாக இருக்குது.
விழுந்துடாதல்ல, விழுந்துடாத செல்லம். உன்னால் முடியும் செல்லம். இன்னைக்கு ஜெயிக்கிறோம் 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 ஜெயிக்கிறோம். உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும். கைஸ், பைக் ஸ்டாண்டு வந்து 5:30 தான் ஓப்பன் ஆகும். முன்னாடி நிறுத்திட்டு போங்க. ஆயிடுச்சு கைஸ், பஸ்ஸு போயிருச்சா? கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5:44. வந்து செமையாக இருக்குது கைஸ், குஷனாக இருக்குது. அப்படி விட்டு நீங்கள் தீட்டலாம்னு நினைக்கிறேன். பஸ்ஸு வந்து போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட போயிடுச்சு. ஒரு 500 மீட்டர் நடக்கணும். ஏன் பஸ்ஸில் போகிறோன்னா, பஸ்ஸு ப்ரொவைட் பண்ணாங்க, இங்கேயே ஏறிக்கலாம். இங்கேருந்து 11 கிலோமீட்ரு. எதுக்கு பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வண்டி வந்துட்டு பஸ்ஸில் ஏறினா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம். இந்த கான்செப்டில் தான் இந்த ஐடியா. கடவுளை நினைக்கும், நல்லபடியாக நடக்கட்டும். அங்கே நிற்கிது எடுத்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன். ஒரு கைப்புள்ள ஓடி ஓடி போக வேண்டியதாக இருக்குது. பஸ்ஸு நிற்கிது, காலேஜ் பஸ், நேரு காலேஜ் பஸ். பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. காய்ஸ், தன்சிக்கு வந்துட்டாங்க. ஹலோ தன்சி, கெட்ட பயங்கரமாக இருக்கு. இது உனக்கு, இது இதை விட சின்னது இருக்கு. சரி, கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கணும்னு வாங்கினேன். 10ஆம் அங்கே மாற்றிக்கணுமா? சூப்பர். உனக்கு எத்தனை டைமண்ட் வேணும்னு மட்டும் சொல்ல, வாங்கிடுவோம். ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். கரெக்டாக இருக்கு. அந்த டிஷர்ட்டை கழட்டிடு, நடந்தா ஸ்வெட்டிங் ஆயிரும்ல, இல்லைனா கஷ்டமாயிடுச்சுண்ணா. ஜிம்பாடி இதுதான் ஃப்ரெண்டு. நம்பரை கொடுத்துருவோம். நம்பர் கொடுத்துருவாரு. எதிரா நம்பரு என்னன்னு சொல்லிக்கலாம். சரியா எடுத்துக்கவா? அப்படிதானே வரும். ஆமாம், மொத்தமாக வரிசையாக வச்சுருந்தாங்க. 2 ஆட்டாங்க, 2 ஆமாம். ஒருத்தர் ஒரு நம்பர் போல டிக்கெட் பார்த்தாங்க. 2 நாங்கள் நம்பர் எடுத்து கொடுத்தாங்க. கன்சிக்கு முன்னாடி கொடுத்துருந்தா பின்னாடியா? முன்னாடி நடுவில் குத்துக்கூடாது, சைடில் குத்து. காலில் தான் காலில் ஊற்றிக்கலாம். இங்கோட சார் குத்துறாரு. இப்போ நானும் குத்த போகிறேன். என் நம்பர் காமிச்சிரு. இது நான் வாங்கி காமிக்கிறேன். உன் நம்பர் காமிச்சிரு. என் நம்பர் 5893. குச்சி குச்சி காசு பையன் நான் வந்துடுறேன். உனக்கு எல்லாரும் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் ஓட வந்திருக்கிறாங்க. தெரியல ப்ரைஸ் கொடுக்குறாங்களா என்னென்னு. கொடுத்தா வாங்கி வேண்டியதான். நீ பிடிச்சிக்க. கப்பு ஜெயிக்கிறோம், டைமண்ட் வாங்குறோம், ப்ரோ பிளேயர் ஆகிறோம். பப்ஜி இது ஃப்ரீ ஃபயர். நீனே நிற்போம்.
அதில் இருக்கு MP40க்கு ஃப்ரீ விட்டுருந்தாங்க. MP40 உட்பேக்கு கிடச்சிருச்சு. எவோ நம்ம காம்படிட்டர் ஒரு 10 கலர் டீஷர்ட் கொடுக்குறாருல எக்ஸ்பீரியன்ஸ் லஞ்ச் ஒரு அடிச்சு தூக்குறது தான் நம்ம வேலை. எங்கேன்னு தெரியுதா? ஃபோட்டோ எடுத்துக்குவோம். நைனா வருதுங்களா? ரவுண்ட்ஸ் காமி நல்லா வீடியோ தெரியுதா? வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் வார்ம் அப் பண்ணுறோம். நம்ம வந்து அவங்க ஜூம்பா டான்ஸ் போடுறாங்க. நம்ம ஓன் டான்ஸ் பண்ணிக்கலாம். வார்ம் அப் பண்ணிக்கலாம். டான்ஸுக்கு ரெடியா? அவ்வளோதான். நம்ம ஃப்ளாஷ் வேணுமாடா? என்னன்னா ஃப்ளாஷ் வேணுமா? இப்போ ஃப்ரீ ஃபயரோட நீ ஜெயிச்சுன்னா உனக்கு எத்தனை டைம் மட்டும் வேணுமோ வாங்கி கொடுத்துறேன். ஃப்ரீ ஃபயர் ஆன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். வார்ம் அப் பண்ணியாச்சு. நீ ரன் பண்ண போகிறோம். டெஸ்டிங் பண்ணியாச்சு. வார்ம் அப் போப்போ அப்படியே ஆகிக்கும். ஆமாண்ணா. இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டு. இன்னும் வழி எங்கேயுமே கேட்கல கடைசி வரைக்கும். எது வழியாக போகிறதுன்னு எல்லாரும் ஓடுவாங்களா? அது கூடவே ஓடிடுவோமா? ஏரமால் போட்டு போயிடல. டிஷர்ட் வாங்கியாச்சு. வெற்றி எல்லாம் மாற்றிக்கலாம். எஸ் என்ன வாங்கினீங்க? எல் இல்லைன்னா எல்ல தான் வாங்கணும். கரெக்டாக இருக்குமா? டைட்டாக இருக்குமோ? பேக் இருக்கு. என் பேக்லேயே வச்சிடலாம். கப்பு முக்கியம். பிகில் கப் எடுத்துடலாம்ல. 47 உள்ளையா அண்ணா? நைனா காம்படிட்டர்ஸ் எல்லாம் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பிளேயர்லாம் இருக்கிறாங்க. பெரிய பிளேயர்லாம் இருக்கிறாங்க. டென்சிக்கு நம்ம பீட் பண்ணோன்னா சிவா மறுபடி போயிட்டான். இது வந்து நாளைக்கு இன்றைய நிலையில அதுவும் குறிப்பாக சிவா ஒரு திட்டம். இந்த ஒரு செயல்பாட்டை முன்னிறுத்தி இதுல பலரும் மனாத்தங்களோடு இருக்கிறார்கள். இளைஞர்கள், சிறுவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இது மகிழ்ச்சி அடைக்கிறது. இதுல இன்க்ளூசிவ் குரோத்ங்கிறதுல மாற்றுத்திறனாளிகளும் பங்கெடுக்கிறது. அது எங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பான உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக நடத்தப்படும் இந்த திட்டம் பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அதாவது சொல்றாங்க be the change which you want to see பாங்க. நீங்கள் எந்த மாற்றத்தை விரும்புவீர்களோ நீங்களே அந்த மாற்றமாக மாறுங்கள் பாங்க. அதன் ஒரு வெளிப்பாடாக இதை பார்க்கிறேன். அனைவருக்கும் நானும் தன்சிக்கும் மாரத்தான் முடிச்சு மெடல் வாங்கிட்டோம். நீங்களே எப்போ சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண போறீங்கன்னு கேளு. ஃப்ரீ ஃபயர் ரசிகர்களுக்கெல்லாம் சொல்லிடு என்ன சொல்ல விரும்புகிறேன். ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் அப்படின்னா ஒன்டா படிக்க கற்றுக்கணும். ஓட கற்றுக்கணும். மாரத்தான் ஓடினீங்கன்னா தான் டைமண்ட் வாங்கி கொடுப்பேன். ஆமாம். இவர் ஃப்ரீயாக மந்த்லி படுத்துருவாரு. மந்த்லியெல்லாம் போட ஒரே ஒரு கதை டைமண்ட் வாங்கி. ஒரு மேரத்தானுக்கு ஒரு டைமண்ட் தான். ஒரு மேரத்தானுக்கு 80 ரூபாய்க்கு இது போட்டுருவாரு. 120 டைம்னு. இங்கே கபடி வேறு ஆடுறாங்க. நம்ம வந்து எவ்வளோ 28 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆமாம், நாங்களாம் 28 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிட்டோம். கபடி 5 கிலோமீட்டர் ஓடிட்டோம். 5 கிலோமீட்டரு
விளையாடுறாங்க, அங்கிட்ட வாலிபால் விளையாடுறாங்க, எல்லாம் ரன்னிங் போகிறாங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த நிமிஷம் இப்போ எதை எடுத்து எந்திரிக்க போகிறேன். ஜூம்பா கிரவுண்டிற்கு வரவும். பிசியோதெரபி முதலுதவி ஜூம்பா கிரவுண்ட் படுமானாக்கு வரவும். இப்போ விளையாடலாமா? என்னது? இப்போ விளையாடலாம். விளையாடலாம். மாரத்தானில் கலந்து கொண்டவர்களுக்கு பிசியோதெரபி முதலுதவி. Now we are moving on to the prize distribution. 8th place goes to Subhadra. 6th place goes to Ilakya. Abhiram Irtika Pollachi. 2nd place Abhirami Pollachi, and the 1st place goes to Shivani. சாப்பாடுக்கு தான் பெரிய கஷ்டமா இருக்கு. வந்தோடனே ஃப்ரீயா இருந்துச்சு சாப்பாடு. நம்முடைய சிங்க பெண்கள் 5 கிலோமீட்டர் ஓபன் உமன் ஃபுல் கேட்டகரி மதுஸ்ரீ ரெடியா இருக்காங்களா? மதுஸ்ரீ மா 10ல இருந்து நிக்க வைங்கம்மா. சாப்பாடு லைன் என்ன போய்கிட்டே இருக்கு, எங்கே தான் ஜாயின் ஆகுறது? அப்போ சாப்பாடு கிடைக்காது போலயே. Thank you. Now going category. சாப்பாடு கிடைக்காது போல காய்ஸ். கூட்டம் பயங்கர கூட்டம் அல்லது. எவ்வளோ சாப்பாடு இருக்குன்னு போயிட்டு பின்னாடி இருந்து வாங்கி ஓடி டயர்ட் ஆகிட்டாங்க. கொடுங்க சாப்பாடு அப்படின்னு கேட்க வேண்டியதான். இன்னொரு ரவுண்டு மட்டும் அனுப்பிச்சு விட்டுருவோம். பசிக்கும் எனக்கு அப்படின்னு. எங்க சிங்கியா குட்டி இன்னொரு ஒரே ஒரு ரவுண்டு மட்டும். வேற லெவல் போங்க கைஸ். இப்போ எப்படி சாப்பாடு வாங்குறதுன்னு தெரியாமல் இருந்தோம். தம்சிக்கு விட்டு 3 பிளேட் வாங்கிட்டோம். இன்னும் ஒரு பிளேட் அவனுக்கு மட்டும் வாங்கினா முடிஞ்சு. சாப்பாடு இந்த பக்கம். அவங்களே டவுட் பட்டுருவாங்களே. இந்த லைன்லாம் நின்றுலாம் வாங்க முடியாது. 10 மணி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டு கண்டுபிடிக்க தான் பரவாயில்ல. அவனை வேற லெவலில் கலக்கிட்டான். அங்கே போயிடலாமா? ஆகிட்டு போயிடலாம். தண்ணி வாங்கிக்குவோம். எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தேன். லைனை கட் பண்ணி ஒரே டைம்ல 3 பேர் கையில. நீ மட்டும் இல்லைன்னா கடையில் தான் போய் சாப்பிடலான்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு தன்சி அனுப்பிச்சுட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போனால், செகண்ட் ரவுண்ட் போனால், தேர்ட் ரவுண்ட் 3 ரவுண்ட் போயிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. மந்த்லி போட்டு தரணும். மந்த்லி பொங்கல் இட்லி போட 770. நல்லா இல்லையா? என்ன அது இட்லியா? கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அவ்வளோதான். புளிச்சட்னி நல்லா இருக்கு. காய்ஸ் முடிஞ்சு கிளம்புறோம். இதுலேயும் 3 வெரைட்டி இருக்காண்ணா. ஒரு 50 போடும். இப்படி தேவையான நல்லா இருக்கா அண்ணா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஆ
ஃப்ரீயா ஃப்ரீயா எவ்வளோ 7 ரூபா 200 ரூபா